வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபிட்டாக போற பயணத்தை நோக்கி போற பெரிய பாதையில இன்னைக்கு நாள் 34. நேற்று இரவே நம்ம கடின சவால் நண்பர் நம்மளுக்கு கால் பண்ணி தகவலை சொல்லிட்டான். கபிலன் வரான், இனி கோ பேக்கே இல்ல கம்பேக் தான். அதுக்கு ஏத்த மாதிரி நைட்டே 4:30க்குலாம் ரெடியா இருந்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டான் நண்பர்களே. அதுக்கு ஏத்த மாதிரி நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டேன். நம்ம ப்ரோவும் கரெக்ட் டைம்ல வந்துட்டாப்ல. இவ்வளவு நாளா டிமிக்கி கொடுத்ததுக்கு அப்படியே காரணத்தை சொல்லிக்கிட்டே வந்தான். நானும் அவனை கலாச்சு தள்ளிக்கிட்டே அப்படியே ஒரு வழியா ஜிம்முக்கு வந்துட்டோம் நண்பர். நம்ம கடின சவால் நண்பர் வந்த முத நாளே என்கிட்ட தொடக்கறிடையில மாட்டிக்கிட்டான். தொடக்கறியை நாளைக்கு பண்ணிக்கலான்னு என் மண்டையை கழுவுனா, அவனை நான் மூளையை கழுவி இன்னைக்கே பண்ண விட்டேன் நண்பர்களே. ரைட்டு, பயிற்சிக்கு வருவோம். இன்னைக்கான பயிற்சி நாள்ல எனக்கு மிகவும் பிடித்த தொடக்கறி நாள் தான் நண்பர்களே. வந்த உடனே வார்ம் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்க முடிச்சேன். நம்ம வாத்தியாரோட அறிவுரைப்படி எப்பயும் பண்ற பார்பல் ஸ்குவாட்ல 3 செட்டு போடாம இன்னைக்கு 4 செட்டா போட்டோம். அதை பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கால்பந்து ஆடுறப்ப காமாவிகம் ஆகாம இருக்கிறதுக்காக ஆம்ஸ்டிங்ஸ்ல 3 செட்டை ஃபோக்கஸ் பண்ணி டெட் லிஃப்டா போட்டோம். பயிற்சியோட முழு விவரத்தை கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்கடா பாய்ஸ். பயிற்சியை முடிச்சுட்டு பிளாங்க ஒரு 3 செட்டு பண்ணிட்டு இன்னைக்கான தொடக்கறி நாளை வெற்றிகரமா முடிச்சுட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டோம். வர வழியில புரோட்டீனையும் வாங்கிட்டேன், வீட்டுக்கும் வந்துட்டேன், குளிச்சும் ரெடி ஆகிட்டேன். என் தம்பி சட்டையை அவனுக்கே தெரியாம சுட்டு போட்டேன் நண்பர்களே. இந்த வெள்ளை சொக்காவை போடுறப்ப நம்மளுக்குனே வாங்கின மாதிரி இருந்துச்சு. அவனை விட எனக்கு தான் நண்பர்களே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. பறக்கும் பஞ்சில பாட்டை கேட்டுக்கிட்டே மாற்றுப்பாதை வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. நான் மிக சீக்கிரமாக போன காரணத்தினால பஸ்ஸும் சீக்கிரமா வந்துருச்சு, நானும் சீக்கிரமா போயிட்டேன். சாயங்கால வேலையில வழக்கமா போற அட்டியில போயிட்டு ஒரு ஜூஸை தட்டிட்டு அப்பா 2 நாள் லீவுங்கிற மன நிம்மதியோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப இன்னைக்கும் கதவு மூடி மாற்றுப்பாதையில இறங்க விடாம ரூட் எடுத்துட்டானுங்க. நான் இறங்க வேண்டிய இடம் இது, ஆனா நான் எங்க பஸ் ஏறனோ அங்கேயே கொண்டு இறக்கி விட்டானுங்க நண்பர்களே. அங்கிருந்து வீட்டுக்கு நடந்தே வந்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. விட்டாருங்கடா பாய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.